வணக்கம். இப்போது இந்த பிரின்சஸ் கட்டில் வந்துட்டு இந்த கவ் ஷேப்பு வந்துட்டு இப்போ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த பெண்டு கரெக்டாக கொண்டு போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சைடு பெண்டு எடுக்கலை. இப்போது இந்த கவ் ஷேப்பு கரெக்டாக வச்சு நம்ம வந்துட்டு இந்த சென்டர் பாயிண்டில் நம்ம இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கிறோம். இங்கே கீழே வந்துட்டு இந்த ஸ்கேலை வந்துட்டு இப்படி திருப்பி பிடிச்சி அந்த பெண்டிலேருந்து இதுதான் நம்மளோட டாட்டோட அகலம். இதுதான் இந்த டாட்டோட அகலம். இந்த டாட்டோட அகலத்தில் இந்த ஷேப் கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இந்த ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி இந்த டாட்டுக்கும் இதுக்கும் சென்டர் பாயிண்ட் இருக்குது. இந்த டாட் அகலம் இருக்குது இல்லைங்களா? இந்த பக்கம் அந்த பெண்ட் ஷேப் எடுக்காமல் இந்த பெண்டு இந்த பெண்டு ஸ்ட்ரெயிட் பெண்டில் நம்ம கொண்டு போயிட்டு இப்படி ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் கிடைக்காது. அதாவது இதில் ஒரு பெண்டு மாதிரி ஒரு பபுள்ஸ் மாதிரி வரும். அந்த பபுள்ஸ் இதில் வராது. இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த பபுள்ஸ் கிடைக்காது. ஓகே, தேங்க்யூ. இப்போது அந்த இது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் அந்த சுருக்கம் எதுவுமே வராமல் அழகாக லைனாக வரும் அந்த ஷேப்பில் நம்ம தைச்சோம்னான்னு சொன்னேன் இல்லைங்களா? இதை பாருங்கள், அந்த சுருக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக இருக்குது. இது வந்து அயன் பண்ண கிடையாது, அப்படியே தான் இருக்குது. இதுக்கப்புறமா தான் இதை அயன் பண்ண போகிறேன். இந்த டாட்டுக்கு லூஸ் வரும், லைட்டாக லூஸ் வரும். அந்த லூஸை நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு டாட் போட்டோம்னா இந்த லூஸ் வந்து கம்மி பண்ணி அழகாக இந்த நெக்கு ஃபிட்டிங் வந்து அழுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஓகே, இந்த டாட் போட்டு காட்டுறேன் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாட்டை நம்ம போட்டுட்டோம். ஏற்கனவே அந்த ஒரு மாதிரி லூஸ் இருந்தது இல்லையா, அது இல்லாமல் இருக்கு பாருங்கள். ஓகேவா? இந்த ஃபினிஷிங்கே வரணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கவ் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.